ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய வார்த்தை. பாருங்களேன், நீங்கள் கோபமாக அல்லது மோசமான மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத வெளிக்காட்டுவதற்காக ஒரு முக பாவனை இருக்கும்ல, முக தோற்றம். அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வார்த்தையை சொல்லலாம்? அல்லது எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வெளிப்பாடு, நீங்கள் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஃபேஸில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம காட்டுவோம்ல, அந்த மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு முகபாவத்துடன் யாரையாவது அல்லது எதையாவது நம்ம பார்க்கறது, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வார்த்தையை சொல்லலாம்? பாருங்க, ஸ்கவுல். ஸ்கவுல் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பார்வையுடன் ஏதாவது ஒரு பொருளையோ யாராவது ஒரு மனிதரையோ நம்ம பார்ப்பது, அதை நம்ம வந்து ஸ்கவுல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோபமாக பார்த்தல், முகத்தை சுழித்து கொண்டு பார்த்தல், இதுதான் ஸ்கவுல் அப்படின்னு சொல்லலாம். She was clearly annoyed as you could tell from the scowl on her face. அதாவது அவள் ரொம்ப எரிச்சல் இருக்கிறா அப்படின்றத அவள் முகத்தை வச்சே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ராணி scowled at the two men when they entered the house. 2 பேர் வீட்டிற்குள் நுழைந்ததும் ராணி கோபத்துடன் சிரிப்பாய்ந்தாள். அந்த எக்ஸ்பிரஷனோட அவங்கள்ட்ட கோபமாக எரிச்சலாக பேசுகிறா அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். இந்த ஸ்கவுல் அப்படின்ற வார்த்தையை நம்ம கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒருத்தவங்க செய்கிற செயலுக்கு மறுப்பு, அதாவது அது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காகவும் இந்த ஸ்கவுல் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து கோபமாக இருக்கிறோம் அப்படின்றத நம்மளுடைய முகத்தில் வெளிப்படுத்துவதற்கு, அடுத்தது நம்ம எரிச்சலாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஒரு பார்வை பார்க்குறது, இதை நம்ம வந்து ஸ்கவுல் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கவுல் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, அது எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.